வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் பார்க்கின்சன் நோயாளிகள் தங்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். அவர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் என்பதை பற்றி. பார்க்கின்சன் என்பது ஒரு நீண்டகால நரம்பியல் கோளாறு ஆகும். இது வயதுடன் கூட இந்த பிரச்சனை மேலும் அதிகரிக்க தொடங்குகிறது. சப்ஸ்டான்சியா நிக்ரா எனப்படும் செல்கள் நமது மூளையில் உள்ளன. அவை ஒரு ரசாயனத்தை வெளியிடுகின்றன. அதை நாம் டோபமின் என்று அழைக்கிறோம். டோபமின் குறைவால் உங்கள் மூளை மற்றும் தசைகள் இடையிலான ஒத்துழைப்பு சரியாக உருவாக முடியவில்லை. இதன் காரணமாக நோயாளிக்கு அவர்களின் கைகள் மற்றும் கால்களில் நடுக்கம் ஏற்படுவது காணப்படுகிறது. அவர்களின் நடையை பார்த்தால் அது மெதுவாகிவிட்டது. பேசுவதில் சிரமம், எழுதுவதிலும் சிரமம், மேலும் சமநிலையும் குறைய ஆரம்பிக்கிறது. பார்க்கின்சன் நோயாளிகள் கவனிக்க வேண்டியவை மற்றும் பாதிப்புகள் அதிகரிக்காமல் தவிர்க்கும் வழிகளை பார்க்கலாம். முதலில் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை சரியான நேரத்தில் தவறாமல் உட்கொள்ள வேண்டும். இது மார்னிங் டோஸை நீங்கள் தவறவிட்டால் அதை மாலை எடுத்துக்கொள்ளலாம் என்று இல்லை. இந்த மாதிரியான தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு டோஸையும் தவறவிட்டால் அதனால் உங்கள் உடலில் நடுக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடலில் உள்ள கடினத்தன்மையும் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் இழக்கும் சமநிலையும் மிகவும் வேகமாக அதிகரிக்கும். எனவே உங்கள் மருந்தை சரியான நேரத்தில் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்கள் தினசரி அடிப்படையில் உடற்பயிற்சி செய்ய மறக்கக்கூடாது. உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மற்றும் டோபமின் குறைவால் உடல் என்ன ஆகும் என்றால் அது இறுகிவிடும். உடல் இறுகுவதால் உங்கள் இயக்கம் இன்னும் அதிகமாக மந்தமாகிவிடும். உடலில் சமநிலை சக்தி இல்லாமல் போய்விடும். அதனால் உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். எனவே குறைந்தது 20 முதல் 30 நிமிடம் வரை நீங்கள் நடக்கவும், ஸ்ட்ரெச்சிங் செய்யவும், அதே சமயம் யோகா செய்யவும், தியானம் செய்ய மறக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் யோகா, உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் செய்தால் உங்கள் உடலில் ஏற்படும் இறுக்கம் மற்றும் அகடம் பெரும்பாலும் குறைந்துவிடும். நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை, யோகா செய்யவில்லை என்றால் உங்கள் உடல் மேலும் மேலும் இறுக்கமாகிவிடும் மற்றும் நோயாளியின் பிரச்சனைகள் அதிகரிக்க தொடங்கும். எனவே முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனமாக நினைவில் வையுங்கள். சரியான நேரத்தில் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்தை தவறவிடக்கூடாது. இரண்டாவது, உடற்பயிற்சி செய்ய மறக்கக்கூடாது. மூன்றாவது, இது முக்கியமானது, இது எல்லோருக்கும் முக்கியமானது. உதாரணமாக, உணவு முறையை எப்போதும் நல்லதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து மற்றும் புரதம் இருக்க வேண்டும். எல்லா பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிடுங்கள். புரதத்திற்காக நீங்கள் பருப்புகளை சாப்பிடலாம். நீங்க முட்டை சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், மேலும் நீங்கள் காளான் கூட சாப்பிடலாம். சில விதைகளில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலம் உள்ளது. எல்லா கனிமங்களும் ஒரு பார்க்கின்சன் நோயாளிக்கு மிகவும் அவசியம். எனவே நீங்கள் அக்ரோட் சாப்பிடலாம். நீங்கள் பாதாம் கூட எளிதாக சாப்பிடலாம். இதற்கு மேலாக சில பழங்களில் நார்ச்சத்து மிகவும் அவசியம் பார்க்கின்சன் நோயாளிக்கு. அதாவது ஆப்பிள், பபாளி போன்றவை. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உள்ளது. மேலும் இதில் நார்ச்சத்தும் உள்ளது. இது உங்கள் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது. உணவு என்பது நம்முடைய உடலை ஆரோக்கியமாகவும் மாற்றும். தவறான உணவு நம்முடைய உடலை ஆரோக்கியமற்றதாகவும் மாற்றும். நீங்கள் தவறான உணவு பழக்கங்களை பின்பற்றினால் உங்கள் பிரச்சனை இன்னும் அதிகமாகும். நான்காவது, நீங்கள் விழுவதிலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும். உங்கள் உடல் சமநிலையை சரியாக வைத்திருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் நடக்கலாம், நீங்க ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம். இதனால் குறைந்தபட்சம் உங்க உடல் சமநிலை சரியாக இருக்கும். பலர் உடல் சமநிலை சரியாக இல்லாததால் விழுந்து விடுகிறார்கள். விழுவதால் அவர்களுக்கு காயமும் ஏற்படுகிறது. அதனால் சமநிலையை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் செருப்பை அணிய வேண்டும். ஆனால் அந்த செருப்பு தளர்வாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் பிடிப்பு நன்றாக இருக்க வேண்டும். அதனால நீங்கள் விழுவதிலிருந்து தப்பிக்க முடியும். ஐந்தாவது, உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாது. பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருப்பது காணப்படுகிறது. அதனால் காலை எழுந்தவுடன் குறைந்தபட்சம் வெந்நீர் குடிக்க வேண்டும். நார்ச்சத்து அதிகமான உணவுகளை உங்கள் உணவில் சேர்க்க வேண்டும். உதாரணமாக ஆப்பிள், பப்பாளி போன்றவை.
நீங்கள் இவற்றை உபயோகியுங்கள். குறைந்தபட்சம் உங்கள் ஜீரணம் மேம்பட்டு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இதற்கு மேலாக நீங்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தையும் குறைக்க வேண்டும். உங்களுக்கு மன அழுத்தம், பதட்டம் இருந்தால் உங்கள் டோபமின் எப்போதும் அதிகரிக்காது மற்றும் உங்கள் பிரச்சனை மேலும் அதிகரிக்கத் தொடங்கும். அதனால் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க குறைந்தபட்சம் யோகா செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள் மற்றும் பிராமரி செய்யுங்கள். இதனால் உங்கள் மன அழுத்தம் குறையும் மற்றும் நல்ல நித்திரை கிடைக்கும். ஒரு பார்கின்சன் நோயாளிக்கு நல்லாக நித்திரை எடுப்பது மிகவும் அவசியம். எப்போதும் கவனத்தில் வையுங்கள். இரவு நேரம் வரை டிவி பார்க்க கூடாது மற்றும் இரவு நேரம் வரை மொபைல் போனும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நித்திரை பெற முடியவில்லை என்றால் தியானம் செய்யுங்கள். நீங்கள் பிராமரி செய்யுங்கள். இதனால் குறைந்தபட்சம் உங்களுக்கு நித்திரை வர ஆரம்பிக்கும் மற்றும் உங்கள் மனதும் மூளையும் ஓய்வாக இருக்கும். மேலும் டோபமின் அதிகரிக்க உதவும். இந்த சிறிய சிறிய விஷயங்களை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் பார்கின்சன் நோயிலிருந்து விரைவில் விடுபடலாம். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.